ஹாய்ங்க. வணக்கங்க. வெல்கம் பேக் டு டி3 ஆப்ஷன் செட்டப் சேனல். இப்போ நான் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் ஃப்ரைடே நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோங்க. நிஃப்டி 50 அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டே என்ன செட்டப் கொடுத்தோமோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் தாங்க. நோ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் மட்டும்தான். நம்ம செட்டப் ஃபாலோ பண்ண எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் வர்றதுக்கான ப்ராஃபிட் மட்டும்தான் எடுத்திருப்பீங்க. லாஸ்க்கான பேச்சே இல்லை, இடமே இல்லை. இது வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்த எல்லா டேஸுமே கண்டினியூஸாக எல்லா டேஸுமே நம்ம ப்ராஃபிட் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளோட டார்கெட் என்னென்னா மந்த் எண்டில் ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட டார்கெட். இப்போ நம்ம ஃப்ரைடேக்கான நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம எந்த ஒரு ட்ரேடு எடுக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுனுக்கான சிக்னல் கிடச்சிச்சு, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆக மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளோட அப் சிக்னலும் டவுன் சிக்னலுக்கும் நடுவில் ஃபஸ்ட்டு எதை கட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் அப்பு பொசிஷனை அப்பில் எடுப்போம். டவுனை பிரேக் அவுட் பண்ணிட்டு டவுன் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம டவுன் எடுப்போம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு சிக்னலை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்சல் வந்துச்சுன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் இதை எதுவுமே டச் பண்ணாமல் பிரேக் அவுட் ஆகிட்டு ரிவர்சல் வந்துச்சுன்னா நம்ம அதை ரிவர்சலாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளோட டவுனுக்கான ஃபஸ்ட்டு செட்டப் 2 3 4 6 9 அதை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் எடுத்தோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடும் உள்ளே இறங்க மாட்டோம். இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருந்தோம்னா ஆல்மோஸ்ட் 2 3 4 2 0 என்ட்ரி கொடுத்துருப்போம். இதுக்கப்புறம் அடுத்த 2 கேட்டல் பாசிட்டிவாக இருந்துச்சு. இருந்தாலும் டவுனாக தான் இருக்குது. மார்க்கெட் டவுன் ஆகி நம்மளோட டார்கெட் அதுக்கு டவுனுக்கான நெக்ஸ்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு தேர்டு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. ஆனால் பிரேக் அவுட்டால் நம்மளோட டார்கெட் இந்த கேண்டில் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு 90 பாயிண்ட்ஸுங்க. ஃபஸ்ட்டு 90 பாயிண்ட்ஸ் நமக்கு ட்ரேட் ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கே இருந்து 190 பாயிண்ட்ஸுங்க. 190 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் தாங்க. இதை விட செட்டப் வேறு எப்படிங்க வேலை செய்யணும்? இதுக்கு மேலே யாராலையும் செட்டப் கொடுக்க முடியாதுங்க. நம்மளோட கன்ஃபர்மேஷன் இங்கே ரிவர்சல். ஓகே, நான் இங்கே விட்டுட்டேன். இங்கே எடுத்தாலும் உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு 2 ட்ரேட் ப்ராஃபிட்டுங்க, வெரி பிக் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரிவர்சலாக கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் ரிவர்ஸில் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்னொரு ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். நீங்கள் ஃபோர்த்து ட்ரேடு 150 பாயிண்ட்ஸோட க்ளோஸ் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்திருக்கலாம். மேபி இந்த ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு ப்ராஃபிட், செகண்ட் ப்ராஃபிட், ஒரு ஸ்டாப் லாஸ், ரிவர்சல் ஸ்டாப் லாஸ், செகண்ட் ரிவர்சலில் ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் நிஃப்டி 50லே நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டோம். இதுக்கு மேலே செட்டப் எப்படிங்க கொடுக்க முடியும்? வாய்ப்பே இல்லைங்க. யாராலையும் இந்த செட்டப் கொடுக்கவே முடியாது. நம்ம செட்டப் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் ப்ராஃபிட்டில் மட்டும்தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50 மண்டேக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். நிஃப்டி 50 மண்டே மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 3 5 3 6 இதோட டார்கெட் நம்மளோட
செகண்ட் செட்டப் 23601. இதோட டார்கெட் வந்து நம்மளோட தேர்ட் செட்டப் 23680. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த் செட்டப் 23759. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த் செட்டப் 23810. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த் செட்டப் 23870. இதோட டார்கெட் வந்து செவன்த் செட்டப் 23959. இதுதாங்க மார்க்கெட் வந்து மண்டே வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நமக்கான செட்டப்ஸ். இதே இது வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டப் என்னவா இருக்கும்னா 23383. செகண்ட் செட்டப் 23325. தேர்ட் செட்டப் 23263. ஃபோர்த் செட்டப் 23200. ஃபிஃப்த் செட்டப் 23120. சிக்ஸ்த் செட்டப் 2331. செவன்த் செட்டப் 22871. இதுதாங்க நிஃப்டி 50யோட மண்டேக்கான செட்டப்ஸ். இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், நம்மளோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போங்க. நீங்கள் வந்து என்னோட ப்ரீவியஸ் டே செட்டப்பையும் பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஓகே செட் ஆச்சு அப்படின்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். மண்டேக்கான அனாலிசிஸ். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ரைடேவோட நம்மளோட செட்டப்ஸ் எப்படி வேலை செஞ்சிச்சுன்றதை பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரைடேவோட செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் மட்டும்தாங்க. நம்ம செட்டப் யூஸ் பண்ண எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டில் மட்டும்தான் இருந்திருப்பீங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் ப்ராஃபிட் கிடையாது. நீங்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாத ப்ராஃபிட்டுங்க. ஏன்னா நம்மளோட செட்டப்ஸ் வந்து 100% பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதே நம்மளோட டவுனுக்கான செட்டப்பில் ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு 3 கேண்டிலும் நம்ம பார்க்க மாட்டோம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. அதுக்கு அடுத்த நிமிஷம் பார்த்தோன்னா நம்மளோட செகண்ட் லெவலில் டவுனுக்கான செகண்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருச்சு. அது 3வது கேண்டிலையும் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளோட 3வது செட்டப்பையும் பிரேக் அவுட் பண்ணி தான் டவுனுக்கு போச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 400 பாயிண்ட்ஸுங்க. அதாவது 49250 நீங்கள் என்ட்ரி ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 400 பாயிண்ட்ஸோட வெளியே வந்திருப்பீங்க. இதுக்கு அடுத்த லைனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு, அடுத்த லைனையும் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 400 பாயிண்ட்ஸுங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. பேங்க் நிஃப்டியில் 400 பாயிண்ட்ஸுன்றது சரியான ப்ராஃபிட். இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம இங்கே கேட்ச் பண்ணியிருப்போம். இங்கே கேட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே இருந்து நமக்கு மறுபடியும் ஒரு 260 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்திருக்குங்க. இங்கேருந்து உங்களுக்கு இங்கே ஒரு 260 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. செகண்டும் ப்ராஃபிட் சேம். இங்கே இருந்து மறுபடியும் ரிவர்சர் வந்திருக்கு. இங்கே கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருப்போம். தேர்டு ட்ரேடு வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? மறுபடியும் நம்ம ஃபோர்த் ட்ரேடு எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து ஒரு 260 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நல்லா பாருங்கள். இந்த இடத்துல
பிரேக் அவுட் ஆகிருக்கு, கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நாம் இந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 4980 என்ட்ரி ஆயிருந்தோம்னா 49360 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சேம் இங்கேருந்து ரிவர்சல், இந்த கன்ஃபார்ம் ரிவர்சலில் என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நமக்கு சாலிடாக 600 பாயிண்ட்ஸ் வந்து ரிவர்சலில் கிடச்சிருக்குங்க. இதுக்கு மீறி யாருங்க வேறு என்னங்க செட்டப் வேணும்? நம்ம செட்டப்பை பாருங்கள், பார்த்தீங்கனாலே போதும். இதுக்கு மீறி வேறு யாராலையும் எந்த செட்டப்பும் தர முடியாதுங்க. இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும், ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட மண்டேக்கான அனாலிசிஸை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து மண்டேயில் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னன்னா 48900. செகண்ட், அதாவது ஃபஸ்ட் செட்டப்போட டார்கெட்டு செகண்ட் செட்டப் 49031. இதோட டார்கெட் வந்து நம்மளோட தேர்டு செட்டப் 49263. இதோட டார்கெட் வந்து ஃபோர்த் செட்டப் 49380. இதோட டார்கெட் வந்து ஃபிஃப்த் செட்டப் 49600. இதோட டார்கெட் சிக்ஸ்த் செட்டப் 49770. இதோட டார்கெட் செவன்த் செட்டப் 49918. லாஸ்ட் எயித்து செட்டப் 50130. இதாங்க மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கான செட்டப், பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டவுனாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவாக இருக்கும் அப்படின்னா 48628. செகண்ட், இதோட டார்கெட் வந்து 48525. இதோட டார்கெட் வந்து தேர்டு செட்டப் 48315. ஃபோர்த்து செட்டப் 48213. ஃபிஃப்த்து செட்டப் 48057. சிக்ஸ்த்து செட்டப் 47900. செவன்த் செட்டப் 47600. எயித் செட்டப் 46900. ஆல்மோஸ்ட் இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. அதனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு கொஞ்சம் டவுன் ஆகையில பார்த்துட்டு போங்க. இன்கேஸ் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. எங்கேருந்து அப்படின்னா 47600 ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட டேட்டாஸும் என்னோட செட்டப்ஸ், என்னோட அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.